பிபிவி மீடியா சினிமா சொந்தங்களுக்கு வணக்கம். விக்ரம் பிரபு உட்பட 2 குழந்தைகள் இருக்கும் பொழுதே குஷ்புவை திருமணம் செய்த நடிகர் பிரபு பரவியது. அந்த செய்தி வெளியான அடுத்த 24 மணி நேரத்தில் குஷ்பு ஒப்பந்தமாகியிருந்த 5 பெரிய திரைப்படங்களில் இருந்து அவர் அதிரடியாக நீக்கப்பட்டார். அப்போதைய காலகட்டத்தில் ஒரு முன்னணி நடிகை 2வது மனைவியாக ஒரு நடிகரை திருமணம் செய்து கொண்டார் என்பது பெரும் சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. தயாரிப்பாளர்கள் குடும்ப பாங்கான நடிகை என்ற குஷ்புவின் பிம்பம் உடைந்துவிட்டதாக கருதி அவரை நீக்கினர். மேலும் சிவாஜி குடும்பத்தின் செல்வாக்கிற்கு பயந்து பல தயாரிப்பாளர்கள் அவருக்கு வாய்ப்பளிக்க மறுத்தனர். இவ்வளவு பிரச்சனையாக காரணம், குஷ்புவை திருமணம் செய்யும் பொழுது பிரபுவிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள். அதில் விக்ரம் பிரபுவுக்கு 7 வயது. பிரபு முறையாக விவாகரத்து வாங்காமலேயே குஷ்புவை ரகசிய திருமணம் செய்து கொண்டார். பிறகு சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு தெரியாமல் இருவரும் போயஸ் கார்டனில் ஒரு வீடை வாங்கி ரகசியமாக ஒன்றாக வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ரகசிய திருமண வாழ்க்கை 4 மாதங்கள் கூட தொடரவில்லை. ஒரு முன்னணி தமிழ் நாளிதழில் இவர்களின் திருமண புகைப்படம் முதல் பக்கத்தில் வெளியான போதுதான் இந்த செய்தி சிவாஜி கணேசனின் காதுகளுக்கு சென்றது. அந்த புகைப்படம் வெளியான அன்று அன்னை இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய புயலே வீசியதாக கூறப்படுகிறது. சிவாஜி கணேசன் அவர்கள் மிகுந்த கோபம் அடைந்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவிலும் பெரிதும் பாதிக்கப்பட்டார். தனது குடும்ப கௌரவம் குலைந்து விட்டதாக அவர் கருதினார். விஷயம் தெரிந்தவுடன் சிவாஜி கணேசன் பிரபுவை அழைத்து, உனக்கு இந்த குடும்பம் உன்னுடைய முதல் மனைவி புனிதா, உன்னுடைய குழந்தைகள் விக்ரம் பிரபு ஐஸ்வர்யா ஆகியோர் வேண்டுமா அல்லது குஷ்பு வேண்டுமா என்ற கேள்வியை முன்வைத்தார். தந்தையின் கண்ணீரை கண்ட பிரபுவால் குஷ்புவுடனான உறவை தொடர முடியவில்லை. ஆனால் குஷ்பு பிரபுவிற்காக எதையும் இழக்க தயாராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பிரபு குஷ்புவை விட்டு சென்று சேஃபாகிவிட்டார். ஆனால் பிரபுவை நம்பி அதிகம் பாதிக்கப்பட்டது குஷ்பு தான். இந்த பிரச்சனை இவரின் கெரியர் பீக்கை திருப்பி போட்டது. எந்த அளவிற்கு என்றால், இதற்கு பின் ரஜினி கமலுடன் நடிக்கும் வாய்ப்பு பறிபோனது. அதன் பிறகு ரஜினி கமலுக்கு இவர் ஜோடியாக நடிக்கவே இல்லை. தமிழ் சினிமாவில் முதலில் ஒரு நடிகைக்கு கோவில் கட்டியது குஷ்புவிற்குத்தான். யார் கண் பட்டதோ, வாய்ப்பிற்காக கிடைத்த படத்தை எல்லாம் நடித்தார். எந்த அளவிற்கு என்றால், புதுமுகங்கள், சிறிய சப்போர்ட்டிங் நடிகர்களுடன் ஜோடி. இவ்வளவு ஏன், KS ரவிக்குமாருக்கே ஜோடியாக நடித்தார். முத்துக்குளிக்க வாரியலா படத்தில், அந்த படத்தில் கவுண்டமணி கூட இவரை கட்டிப்பிடித்து வேலையை காட்டும் அளவிற்கு இறங்கினார். சிங்கம் சாப்பிட்டு போட்டதை கழுதை புலிகள் வேட்டையாடுமாம், அதுபோல பாவமாக இருக்கிறது இவர் நிலைமை. 92 சிங்காரவேலன், அண்ணாமலை, பாண்டியன் என ரஜினி கமல் படங்களில் பிஸியாக இருந்த குஷ்பு 93 கல்யாண பிரச்சனை நடக்கிறது. 94 வாய்ப்புகளை இழந்து நாட்டாமை படத்தில் சரத்குமாரின் அம்மா வேடத்தில் நடிக்கிறார். பிளாஷ்பேக் சரத்குமாரின் ஜோடியாக ஒரே வருடத்தில் உச்சத்தில் இருந்து விழுந்தார். ஆனால் என்ன நடந்தாலும் பிடி கொடுக்காமல், தொடர்ந்து நடிப்பதை நிறுத்தாமலும், மனதளவிலும் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து 15 வருடத்திற்கு மேல் சினிமாவில் தாக்கு பிடித்து இன்றும் நடித்து கொண்டிருக்கிறார் என்றால் குஷ்புவை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். பொதுவாக இந்த மாதிரி திருமணம் மீறிய 2வது உறவில் ஆண்கள் இந்த சமுதாயத்தால் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆனால் பெண்களின் நிலைமைதான் ஐயோ பாவம். பிபிவி மீடியா சினிமாவிற்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி.